லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன பிள்ளை, உனக்கு பாட தெரியுமா தெரியாதா? பாருங்க மாமா, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. நீங்க கிளம்புங்க, பொட்டி எடுத்துட்டு போவோம். ஒரு கந்த சசிக்கு அவசரம் கூட பாட தெரியும். அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. அம்மா சொல்றத கேளுங்க. அத்தை அத்தை அம்மா நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே शंख चक्र गदा हस्ते महालक्ष्मी नमोस्तुते. लक्ष्मी पोत्री ओम ज्योति लक्ष्मी पोत्री ओम प्रकाश लक्ष्मी पोत्री ओम दीव लक्ष्मी पोत्री ओम जीव लक्ष्मी पोत्री ओम ज्योति लक्ष्मी पोत्री ओम प्रकाश लक्ष्मी पोत्री. ரஜினி போமா. நல்லா பாடினாத்தா. அருமையா பாட தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு பிள்ளை வாய் திறக்காம இருந்த? எங்கடி அவ அந்த கம்பளி பூச்சி தலைக்காரி? எங்க எங்க என்ன பிள்ளை சொன்னீங்க அவளை பத்தி? ரஜினி முணுமுணுத்து கூட நீங்க கேட்டது இல்லையா? உங்க கூட பிறந்தவளை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற அழகு இதுதானா? இல்லம்மா, நான் நிஜமாவே யார் முன்னாடியும் பாடினதில்லை. ஆனா மனசு சரியில்லாம போனா எப்பவும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே கூட சேர்ந்து பாடுவேன். அதுவும் ரோம் கொள்ளையதான். அதான் அக்கா அப்படி சொன்னா. அவ அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாளையா? நீ உன் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டியே? அடே பார்த்திபா வா. அழகு ராசா, ரெண்டு பேரும் அம்சமா இருக்கீங்க. ஏத்தா பிரசாதத்தை கொண்டாங்க. அதை கொடுக்க இவங்களுக்கு நான் கொடுக்கறேன், நீ போய் மத்தவங்களுக்கு கொடு.
போய் எல்லாருக்கும் கொடுப்போம். சொடக்கு மேல சொடக்கு போடுது ஏமரன்னு வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. என்ன அட ரஜினி. ஆ உம்மா, இங்க வாங்க. ஏ ஏ என்ன என்னாச்சு ஆ? வாவ் வாவ் வாவ். பார்த்திபா என்ன பண்ற நீ? ஏங்க எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன பண்ணனு என்கிட்ட கேக்குறீங்களா? நானா? நான் என்ன செஞ்சேன்? நீதான் ஆள் மாறாட்டம்லாம் பண்ணி என்ன காப்பாத்திருக்க. அத்தை கிட்ட மாட்டிருந்தோன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்படியெல்லாம் விட்டுருவேன் என் ரஜினிய. பா என்ன வாய்ஸுங்க, சான்ஸே இல்ல. உங்களை பத்தி எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்பப்போ ஏதாவது புதுசா செஞ்சுதான் உனக்கு எதுவுமே தெரியாதுறான்னு சொல்லாம செஞ்சு காமிச்சிடுறீங்க. எவ்வளவு அழகா பாடுனீங்க தெரியுமா? அதுவும் எல்லாரும் திரு திருன்னு முழிச்சப்போ எடுத்து விட்டீங்க பாருங்க. வேற லெவல். ஆமா, இதெல்லாம் எங்க எப்போ எப்படிங்க கத்துக்கிட்டீங்க? என்ன கலாய்க்கிறியா? கலாய்க்கிறேனா? ஏங்க அப்படியே அசந்து போய் நின்னுட்டேன் தெரியுமா? நீங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பூமியில இருக்கனே ஞாபகம் வந்துச்சு. ஓஹோ. நான் மட்டும் இல்லங்க, அங்க எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. ரஜினிக்கு இப்படி ஒரு முகமான அங்க இருந்தவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கல. அதுலயும் பல்பு வாங்கின மூஞ்சிலாம் நீங்க பாக்கணுமே. அப்பப்பா. எனக்கு சாமி கும்பிட தெரியாது, பூஜைலாம் பண்ண தெரியாதுன்னு தானே நினைச்ச நீ? அது குடும்பத்தை பாத்துக்க கால்ல சக்கரம் கட்டிட்டு ஓடுறீங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு டைம் இருக்காதுல்ல, அதான். ஆஹா. ஆனா சுத்தி வளைச்ச அதே தானே? எதுதான்? ஏய், எனக்கு தெரியாதுன்னு சொல்றதானே? சாரி, இனிமே அந்த மாதிரி எல்லாம் நினைக்க மாட்டேன். ஆனா இதுல கூட குடும்பத்தை விட்டு கொடுக்காம நின்னீங்க பாருங்க, சூப்பருங்க. இப்போ என் லவ் அது ஒரு 100% இருந்து அப்படியே 200% ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு கதவு சாத்துன? இருங்க, எனக்காக. உனக்கு? என்ன? இல்லங்க, எனக்காக ஒரு. உனக்காக? எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். பாட்டா? அதெல்லாம் என்னால முடியாது. ஏங்க ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு பாட்டு பாடுங்களேன் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி உட்காரு.
டேய் வருஷம் வருஷம் உங்களோட தானடா இருப்பேன். இந்த ஒரு வருஷம் இப்பதானே எனக்கு கல்யாணம் ஆகி வந்திருக்கேன். சொன்னா கேளு மச்சான். இந்த வருஷம் கம்பல்சரி என் ஒய்ஃபோட தான், வேற எங்கேயும் வர மாட்டேன். சரி ஓகே, ஈவினிங் வரேன். நான் வரும்போது கால் பண்றேன், அதுக்கப்புறம் கிளம்பு. ஓகே சரி பை. பார்த்திபா, என்ன செலிப்ரேஷன்? அதுவும் ரஜினி கூட தான் கொண்டாடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சஸ்பென்ஸா இருக்கணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்களாண்ணே. பாத்தியா, வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் சொல்லுவ, இப்ப என்கிட்டயே மறைக்கிற. சொல்லு சொல்லு, என்ன விஷயம்? என்கிட்ட தப்பிக்கலாம் முடியாது, சொல்லு. சரி சொல்றேண்ணே, ஆனா ரஜினி கிட்ட சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு சீரியஸான விஷயமா? சரி சொல்ல மாட்டேன், சொல்லு. அது நாளைக்கு என் பர்த்டேண்ணே. ஏய், என்னப்பா சொல்ற? என் பார்த்திபனுக்கு நாளைக்கு பர்த்டேவா? சூப்பர்ப்பா. முதல்ல கை கொடு, கை கொடு, கை கொடு. என்னோட பார்த்திபனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்படி சத்தம் போடாதீங்கண்ணே. ஆமா ஆமா, சத்தம் போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. ரஜினிக்கு என் பர்த்டே தெரியுமா? விஷ் பண்ணுவாளான்னு பாப்போம். ஏய், என்ன இப்படி கேட்ட? இந்த வீட்ல ஒவ்வொருத்தரோட பிறந்த நாள், கல்யாண நாள்னு எதையும் மறக்காம ரஜினி தான் முதல்ல விஷ் பண்ணுவா. உன் பர்த்டேவை எப்படி மிஸ் பண்ணுவா? உங்க பிறந்த நாள், கல்யாண நாள்லாம் அவளுக்கு ஆல்ரெடி தெரியுமே, ஆனா என் பர்த்டே அவளுக்கு தெரியுமான்னு தெரியலையே. நீ வேணா பாரு, நீ அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி அவளும் நீ ஹாப்பி ஆகிற மாதிரி வாழ்த்து சொல்லத்தான் போறா. அப்ப நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும். இந்த சாக்லேட் ஸ்வீட் மாதிரி சின்னதா கொடுத்தல என்ன ஏமாத்த கூடாது. ட்ரீட் பெருசா இருக்கணும். என்ன வெயிட்டா பண்றோம் பார்த்திபனா கொக்கா? சரி நீ பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ரஜினி, ரஜினி எங்க? கதவை எதுக்கு போட்டிருக்காங்க? ரஜினி, என்ன ஜன்னல் கதவும் மூடி இருக்கு? ரஜினி ஏங்க, எதுக்கு கதவை பூட்டிருக்கீங்க? என்னாச்சு? ரஜினி, ரஜி வெளியே போ. ஏங்க ஏங்க, கதவை பூட்டிட்டு என்னங்க பண்றீங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் உள்ள போறேன். ஏய் இரு, அந்த தூக்கத்தை ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்துடுறேன். ஏங்க எனக்கு இங்க இருங்கறேன்ல, இங்கே இரு. ஏங்க என் பிறந்த நாள்ல உங்களுக்கு தெரியும். சர்ப்ரைஸ் எதுவும் அரேஞ்ச் பண்றீங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நீ நின்னுக்கிட்டே தூங்குவியா? அப்படியே விழ விட்டுருப்ப நான் உன்னை. நீங்க என்ன எப்பவுமே விட்டுற மாட்டீங்கன்னு தெரியுமே. சரி, ஆமா கதவை போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள போய் பாரு, உனக்காக ஸ்பெஷலா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியுமே. தெரியுமா? தெரியும். தள்ளுங்க, நான் உள்ள போறேன். தள்ளுங்க. ஏங்க எனக்கு தெரியும். ஏங்க என்ன இது? என்னங்க ஏதோ அரேஞ்ச்மெண்ட்னு சொன்னீங்க, ஒன்னையுமே காணோம். மேல கூரையில பார்த்தா என்ன தெரியும்? தரையில பாரு. தரையிலையா? இங்க வந்து பாரு. என்ன இது? பெட். நடந்து நடந்து தரையெல்லாம் அழுக்காகுதுல, அதான்.
இதுக்கு தான் கதவு ஜன்னல்லாம் பூட்டி இருந்தீங்களா? ஆமா, நீ என்ன நினைச்ச? ஆமா, நீ ஏதோ தெரியும்னு சொன்னியே, என்ன அது? அது ம், தப்பா சொல்லிட்டேங்க. நீ தினமும் அந்த பாயில தானே படுத்து தூங்குற, அதான் உனக்காக நான் வாங்கினேன். இனிமே நீ ஹாப்பியா தூங்கலான்னு. ம்? ஹாப்பியா? ம், ஹாப்பியா. ஏன் உனக்கு ஹாப்பி இல்லையா? பிடிக்கலையா? போ, நான் ஆசையா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இனிமே நிம்மதியா தூங்குவேன். சரி, நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வேற போலையா, நிறைய வேலை இருக்கு, நான் முடிக்கணும். நீ என்ன பண்ணு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து படு, சரியா? ம்? என்ன நீ இங்கே நிக்கிற? ஓ, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சரிங்க. நீங்க அப்புறம் பார்த்திபா, சொல்லுங்க. நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரும்போது கதவை மூடிட்டு வந்து படுத்துக்கோ, சரியா? என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஒன்றும் புரியலையே. ஆஹா, இவங்களுக்கு நிஜமாவே என் பர்த்டேன்னு தெரியலையா? பண்ண மாதிரி எதுவும் சர்ப்ரைஸ் பிளான் பண்றாங்களா? தாங்க முடியலையே சஸ்பென்ஸ். ஐயோ. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டியா? நீங்க தூங்கலையா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, லேட் ஆகும். நீ போய் படுத்து தூங்குன. குட் நைட். என்ன இன்னும் நிக்கிற? சரி, தூங்குறேன். நீங்களும் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் தூங்குங்க. மணிக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணதானே இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு தெரியும். இவங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. எப்போதான் 12 மணி ஆகுமோ? என்ன பண்ண போறாங்களோ?
நானும் அலாம் வச்சிடுறேன். உங்க நடிப்பெல்லாம் நைட்டு 12 மணி வரைக்கும் தான். என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறாங்களோ? என்ன தூங்குறாங்க? வேலையை முடிச்சுட்டு தூங்கிட்டாங்களே. சர்ப்ரைஸா சஸ்பென்ஸான்னு ஒன்றும் புரியலையே. காலையில வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? எனக்கு என்னமோ இவங்களுக்கு என் பர்த்டே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்திபா, சொல்லுங்க. லைட் ஆஃப் பண்ணு. லைட் ஆஃப் பண்ணு. சரிங்க, நீங்க தூங்குங்க. சரி, காலைல பாப்போம். என்னடா என்னடா கோலம் இது? எனக்கு என்ன? பாருங்க என்ன கோலத்துல இருக்கான் இவன். டேய், என்னடா இப்படி இருக்கிற? சட்டையும் ஆளையும் பாரு. ஏண்டா, காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போறதை விட்டுட்டு இப்படி பேப்பரை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஆஹா, காலையிலே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கே. ஆனா என்ன பிரச்சனையா இருக்கும்? என்னாச்சுமா? ஏன் பார்த்திபனை திட்டுறீங்க? என்னது? ஏன் திட்டனா? இவன் இருக்கிற கோலத்தை பாத்தியா நீ?
இவனும் இவன் ட்ரெஸ்ஸும் முகரக்கட்டையும். ஏய் மாமா, நீங்க அங்கனக்குள்ள போய் அதை கொண்டு வாங்க போங்க. இதோ எடுத்துட்டு வரேன். என்ன பார்த்திபா? வாங்க வாங்க. வாங்க. அப்படியே பாக்குறான் பாரு. என்னடா முடிச்சிட்டு இருக்கிற? கொடுங்க மாமா. இந்தாம்மா. டேய், என்னடா அப்படி திருன்னு முடிக்கிற? இந்தா, இது உனக்கு தான். புடி. வாங்கிக்கப்பா. என்ன முடிச்சிட்டு நிக்கிற? வாங்கிக்க. வாங்கிக்கடா. குடுமா. வாங்கிட்டா பாத்தீங்களா? வெச்சுக்க. டேய், பிறந்த நாள் அதுமா காலங்காத்தால குளிச்சுட்டு புது துணி போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகணும், பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கணும், எதுவுமே இல்ல. இப்படி மாக்கா மாதிரியே வந்து நிப்ப. புது துணி போட்டுட்டு கோயிலுக்குள்ள போகணும். இதுதான் நம்ம வீட்டு பழக்கம். பார்த்திபா, உனக்கு பிறந்த நாளா? ஆமா. என்ன பார்த்திபா, ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா? ஆமா ஆமா. எனக்கு பிறந்த நாள், எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளுன்னு போஸ்டர் அடிச்சு விட்டுவாங்களான்னு. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி விடு அழகம்மா. பார்த்திபா, அதுல ட்ரெஸ் தான்ப்பா இருக்கு. நீ போய் அந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வா. ஏன்டா நின்னுகிட்டே இருக்கிற நீ? போ போய் குளிச்சிட்டு போப்பா, போய் மாத்திட்டு வா. போடா போ. போ பார்த்திபா, ரெடி ஆயிட்டு வா. என்ன இவன்? சூப்பர்ரா. இந்த கால எல்லாம் ஒழுங்கா போடாம எப்படி இருக்குது பாரு. செமையா இருக்குல சூப்பர்ல. ராசா. பாத்தீங்களா? பட்டத்து இளவரசன் மாதிரி அம்சமா இருக்கான் என் பிள்ளை. என்ன ஆசீர்வாதம். நல்லா நல்லா. அந்த மதுரை மீனாட்சி ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கணும். சந்தோஷமா நிறைஞ்ச ஆயுளோட மகராசனா இருக்கணும் சாமி. பெரியவங்க கால்ல வந்து ஆசீர்வாதம் போ. போ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ பாத்திபா, எழுந்துரு எழுந்துரு. நல்லா இருப்பா. உன் மனசு போல எந்த குறையும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கணும். எழுந்துரு. அத்தை, என்னாச்சு? ஒண்ணு இல்ல பார்த்திபா. இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு எனக்கு தெரியாம போச்சு. உனக்கு கொடுக்க கூட நான் எதுவுமே வாங்கலையே பார்த்திபா. அத்தை, உங்க மனசுல ரஜினிக்கு சமமான இடத்தை எனக்கு கொடுத்து மனசார ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. இதை விட பெரிய பரிசு எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? சரி பார்த்திபா, உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு என் கையாலேயே சமைச்சு கொடுக்கறேன். அதான் அத்தையோட கிஃப்ட் உனக்கு. பார்த்திபா. பத்மாமா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பார்த்திபா. விடுங்க, ஆசீர்வாதம். சந்தோஷமா தீர்காயுசோட இருக்கணும். பார்த்திபா, பாஸ், பிறந்தநாள் சிறப்பா ஆரம்பிச்சிருக்கு போல. தேங்க்ஸ் பாஸ். வாழ்த்துக்கள் பார்த்திபா. பார்த்திபா, என்னோட ஆசீர்வாதம் வேண்டாமா? ஹாப்பி பர்த்டே பா. தேங்க்ஸ். நல்லா இருப்ப, நீ ரொம்ப நல்லா இருப்ப. மாமா, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? இல்ல வெட்டி ஆபீசரே, வாங்க. வாயில என்ன வெத்தலை பாக்க அடக்கி வச்சிருக்கீங்க?
ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எந்திரிங்க மாப்பிள்ள. நல்லா இருங்க மாப்பிள்ள, நல்லா இருங்க. ஹாப்பி பர்த்டே பார்த்திபா. தேங்க்ஸ் கிச்சன் குயின். என் பர்த்டே அதுவுமா உங்களுக்கு கிச்சன் லீவு. ஹாப்பி பர்த்டே பார்த்திபா. தேங்க் யூ ராதிகா. டேய் பார்த்திபா, இங்க வா. முடிஞ்சதுல வா. என்னடா மச்சினிச்சிக்கு கையெல்லாம் குடுக்குற? ஐயோ மாமா கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க மாமா. இந்தா. என்னடா பாத்துட்டு இருக்கற? இதுவும் பிறந்தநாள் பரிசு தான். அதான் கொடுத்துட்டீங்களே அத்தை. இன்னுமா? டேய், அது நாங்க கொடுத்தது. இது என்னோட பரிசு இல்ல. உன்னை பெத்த ஆத்தாலும் அப்பனும் அந்த உடன்பிறப்பு இருக்காளே அவளும் சேர்ந்து தான் கொடுத்தா. இந்த புடி வாங்கிக்க. அதை திறந்து பாருப்பா. பாரு பார்த்திபா. பாத்தியா பார்த்திபா, இதுதான் பெத்தவங்க பாசம்னு சொல்றது. என்னதான் உன் மேல கோபம் இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்கல பாத்தியா? இல்ல, உன் பிறந்த நாளை கொண்டாடுறவங்க உன்னையும் இதே மாதிரி ஒரு நாள் கொண்டாடுவாங்க கண்டிப்பா. அப்புறம் அனிதாவும் உன்னை கண்டிப்பா சீக்கிரம் புரிஞ்சு பாப்பா. இலே, என்னாச்சுடா உனக்கு? நானும் பாக்குறேன், ஏதோ கடமைக்கு பேசுற, கடமைக்கு சிரிக்கிற. இதெல்லாம் பார்த்தும் முகத்துல சந்தோஷத்தை காணுமே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. இன்னுமா புரியல? ரஜினி அக்கா விஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதான் வருத்தமா இருக்கான் போல. அதானே பார்த்திபா? டேய், அந்த பிள்ளை என்னடா சொல்லுது? ரஜினி புள்ள இன்னும் உனக்கு வாழ்த்தே சொல்லலையா?